Hey friends, இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய லைசன்ஸ் தொலைஞ்சு போயிருந்தாலோ அல்லது டேமேஜ் ஆயிருந்தாலோ அந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை எப்படி ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறதும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிருச்சு அல்லது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஏற்கனவே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது காப்பி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் நம்பர் இருக்கும், ஈஸியாக அதை பார்த்து நீங்கள் டூப்ளிகேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பட் எதுலையுமே நான் காப்பி எடுத்து வைக்கல அப்படின்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கட்டாயம் நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதுதான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தகவல் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் பரிவாகன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் பேஜில் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஆன்லைன் சர்வீசஸ் அது கீழே பாருங்க, டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு செலக்ட் ஸ்டேட் நேம் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேட்டில் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருக்கு அந்த ஸ்டேட் தான் இதில் வரும். இந்த இன்ஃபர்மேஷன் க்ளோஸ் பண்ணி விட்டு இந்த இடத்துல பாருங்க டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் போக வேண்டாம். லாஸ்டா அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ரெண்டாவதா டிஎல் சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. டிஎல்னா டிரைவிங் லைசன்ஸ் சர்ச் அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வச்சோ இல்லை உங்களுடைய பேர் வச்சு டேட் ஆஃப் பர்த் வச்சு எதை வச்சோனாலும் இதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. இதில் என்ன புது அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த டிஎல் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டைரெக்டாக வந்து லைசன்ஸ் சர்ச் பண்ணக்கூடிய அந்த பேஜுக்கு வந்து போயிடும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர்லாம் என்டர் பண்ண சொல்லுது. ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபிலாம் என்டர் பண்ணால் மட்டும்தான் உள்ளே வந்து போகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் கொடுக்குற அந்த மொபைல் நம்பர் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கரண்ட்டாக உங்களுடைய கையில் எந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை பேர் வந்து லாகின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உண்மை என்னன்னு தெரியல. கேப்சா கோட் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கேப்சா கோட் ராங் அப்படின்னு வருது. மறுபடியும் நம்ம கேப்சா கோட் என்டர் பண்ணணும். இதில் தாங்க பிரச்சனை. இந்த கேப்சா கோட் என்டர் பண்ணி உள்ளே போகிறதுக்குள்ளே போகும்போது நான் ஆயிடுது ஒவ்வொரு வெப்சைட்லையும். ஓகே, கரெக்டாக இருந்தால் என்டர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக அதில் டைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கேப்சா கோடு கேட்கும். மறுபடியும் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ மறுபடியும் கேப்சா கோட் ராங் வருது. சப்மிட் ஓடிபி கொடுக்கலாம். ஓகே, அது கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதான் அந்த அப்டேட் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டேரெக்டாக டிஎல் சர்ச் அப்படின்னு கொடுத்தோடனே இந்த பேஜுக்கு வந்துடும். எந்த ஒரு மொபைல் நம்பரு ஓடிபி அதெல்லாம் கேட்காது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்து அதை கேப்சா என்டர் பண்ணி ஓடிபி வந்து மறுபடியும் கேப்சா என்டர் பண்ணி ஓடிபி வந்து ஸோ இந்த மாதிரி இந்த பேஜ் வந்துடுது. மொபைல் நம்பர் கொடுத்தா தான் இந்த மாதிரி வருது இந்த தடவை. ஸோ இதுதான் அந்த புது அப்டேட்டு. பட் இதில் வந்து நம்ம எந்த டேட்டா கொடுத்து சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை டேட்டா போட்டு சர்ச் பண்ணலாம். பட் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பரே தெரியாது, தொலைஞ்சு போச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றேன். இதில் பாருங்க 2 ஸ்டார் வந்து கொடுத்துருப்பாங்க. லைசன்ஸ் ஹோல்டர் நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த எக்ஸாக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கும். அதாவது உங்களுடைய லைசன்ஸ்ல உங்க பேரு எப்படி இருந்தது எக்ஸாக்டா நீங்க கொடுக்கணும். இப்போ உங்களுடைய லைசன்ஸ்ல வந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன், குமார் ஸ்பேஸ் விட்டு எம் அப்படின்னு இருக்கு. குமார் ஸ்பேஸ் விட்டு இனிஷியல் எம் அப்படின்றதுன்னா சேம் அதே மாதிரியே வந்து இந்த லைசன்ஸ் ஹோல்டர் நேம் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் நீங்க கொடுக்கணும். குமார் ஸ்பேஸ் விட்டு எம் அப்படின்னு கொடுக்கணும். இதுவே உங்களுடைய பேரு எம் குமார் அப்படின்னு இருக்கு அப்படின்னா எம் அதுக்கப்புறம் குமார் அப்படின்னு டைப் பண்ணணும். அதாவது லைசன்ஸ்ல எப்படி இருந்ததோ அதை நீங்க எக்ஸாக்டா வந்து டைப் பண்ணணும். நீங்க இப்ப சொல்லலாம், ஐயோ எனக்கு வேற தெரியலையாங்க, லைசன்ஸ்ல வந்து முன்னாடி இருந்ததா பின்னாடி இருந்ததா இனிஷியல் அதெல்லாம் எனக்கு தெரியல, இல்ல இனிஷியல் வந்து எக்ஸ்பேண்டபிளா இருந்ததா அதுவும் எனக்கு தெரியல அப்படின்னா எல்லா விதமாவும் நீங்க போட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியதா வேற வழியே கிடையாது.
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எம் குமார் அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணணும். அடுத்து குமார் எம் அப்படின்னு ட்ரை பண்ணணும். அடுத்து வந்து இனிஷியல் வந்து ஃபுல்லா எக்ஸ்பான்ஷன். இப்போ எம்முக்கு மாதுன்னு இருக்குன்னா குமார் மாது அப்படின்னு போட்டு நீங்க சர்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எத்தனை விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லா பக்கமும் அந்த நேம் இதில் போட்டு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான லைசன்ஸ் நம்பர் கிடைச்சிடும். ஸோ இப்போ வந்து என்னோட லைசன்ஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட நேம் வந்து டைப் பண்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் தப்பா வந்து டைப் பண்றேன். என்னோட நேமை தப்பா நான் வந்து டைப் பண்றேன். அதாவது பின்னாடி இனிஷியல் இருக்கும், பட் நான் அதை கொடுக்காம டைப் பண்ணி காமிக்கிறேன் எப்படி எரர் வருதுன்னு பாருங்க. ஓகே, லைசன்ஸ் ஹோல்டர் நேம், டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டு மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு கீழே பாருங்க மறுபடியும் ஒரு கேப்சா கோடு இருக்கும். அந்த கேப்சா கோடை கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. அதாவது நம்ம ஏதோ டேட்டா தப்பா கொடுத்துருக்கோம், அதனாலதான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து வரல. இப்போ நான் கரெக்டாக கொடுக்குறேன். அதாவது என் பேர் டிரைவிங் லைசன்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா பேருக்கு அப்புறம் இனிஷியல் வரும், பேர் சுற்றி இனிஷியல் வரும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்ததுலையே டேட் ஆஃப் பர்த் நான் கொடுத்துக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டு ஹைபன் மந்த்து ஹைபன் இயர் அந்த ஃபார்மேட்ல வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஒரு கேப்சா மறுபடியும் இருக்கும், அந்த கேப்சா நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. அதாவது நம்ம டிரைவிங் லைசன்ஸ்ல எப்படி நேம் இருந்தது அதே மாதிரி கொடுத்தா மட்டும்தாங்க வரும். தப்பா கொடுத்தீங்க அப்படின்னா வராது. சரி, இதுல பாத்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த்ல அந்த பேர்ல வந்து மொத்தம் லைசன்ஸ் வந்து 5 லைசன்ஸ் காமிக்குது அப்படின்னா இதுல உங்களுடைய அப்பா பேர் வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட லைசன்ஸ் அப்படிங்கிறத ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அது இல்லாத நீங்க எந்த ஆர்டிஓல ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎல் நம்பர்ல ஃபர்ஸ்ட் TN66, TN63, TN50 அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் புது அப்டேட் என்னன்னா மொபைல் நம்பர் கொடுக்கணும், அது ஓடிபி வரணும். அந்த ஓடிபிலாம் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிஎல் சர்ச் அப்படிங்கிற பேஜே ஓப்பன் ஆகுது இந்த புது அப்டேட் படி. ஓகே, இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.